ஏப்ரல் 1, 2025. டொனால்ட் விளக்கப்பண பகுப்பாய்வு. வர்த்தக வரிகளின் நிச்சயமற்றத்திற்கு வணிகர்கள் தயாராகும் போது SP500 மீண்டும் உயர்ந்து மூடியது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வர்த்தக வரி நடவடிக்கைகளுக்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டதால் திங்கள்கிழமை SP500 ஆரம்ப அமர்வு இழப்புகளை ஈடுகட்டி நேர்மறையான பகுதியில் முடிந்தது. பிப்ரவரியில் அனைத்து கால உச்சத்தை எட்டிய பிறகு மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் திருத்தம் பகுதியில் இறங்கியதால் இந்த அமர்வு வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கொந்தளிப்பான மாதம் மற்றும் காலாண்டின் முடிவை குறித்தது. தொழில்நுட்ப ரீதியாக டோவின் இன்றைய OP 41,941 ஆகவும் MLP 41,647 ஆகவும் உள்ளது. ஒரு முக்கியமான டைமண்ட் லைன் எதிர்ப்பு 41,865 இல் அமைந்துள்ளது. தினசரி விளக்கப்பண பார் சிவப்பு நிறத்தில் இருக்க, டைமண்ட் லைனுக்கு கீழே எந்த நீடித்த வர்த்தகமும் புதிய விற்பனை அழுத்தத்தை தூண்டக்கூடும். இருப்பினும் சந்தைக்கு மேலே உந்தத்தை மீண்டும் பெற்றால் அடுத்த உயர்நிலை இலக்கு MA30 42,156 ஆகும். இந்த நகர்வு ஒரு காலை தொழில்நுட்ப அமைப்பால் மேலும் ஆதரிக்கப்படுகிறது, ஏனெனில் பிவட் 1 41,388 இல் குறைவாக உள்ளது. இது ஒரு கிளாசிக் வாங்கு சமிக்கையை உருவாக்குகிறது. குறிப்பாக KSI பச்சை பிரதேசத்தில் தொடர்ந்து உள்ளது. இது அடிப்படை காலை உணர்வை குறிக்கிறது. இருப்பினும் KCX நீல நிறத்தில் தொடர்ந்து இருக்கும்போது மற்றும் குறியீடு இன்னும் MA30க்கு கீழே வர்த்தகம் செய்யும் போது கீழ்நோக்கி அபாயங்கள் தொடர்கின்றன. டைமண்ட் லைனுக்கு கீழே ஒரு முறிவு கரடி உந்தத்தை வலுப்படுத்தும். MLP முதல் அடுக்கு ஆதரவை வழங்கும். சுவாரஸ்யமாக, பிவட் 1 மற்றும் அருகிலுள்ள கீழ்நோக்கிய KCB இறுக்கமாக சீரமைக்கப்பட்டுள்ளது. பிந்தையது 41,357 இல் உள்ளது. அந்த ஆதரவு மண்டலத்தின் முக்கியத்துவத்தை மேலும் பலப்படுத்துகிறது. தகவல் தெளிவு. இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது.